வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த 11 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில ஒரு 40 முதல் 50 வருஷம் பின்னோக்கி போயாச்சு. அந்த அளவுக்கு அங்க ஜாதி வெறுப்பு, மத வெறுப்பு, அப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை. அவங்க பிடிச்சு நிற்கக்கூடிய ஒற்றை காரணம், நீ ஹிந்து, நீ பிஜேபி ஓட்டு போடும், அப்படி எந்த சட்டமேல எந்த நியதியும் இல்லை. ஆனா வேண்டுமென்றே அப்படி ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. அந்த சகோதரர்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா? யாருக்கும் பண்ணல. நம்ம எத்தனையோ ஸ்கீம் கொண்டு வரோம். எல்லா ஸ்கீமும் எல்லாருக்கும் கொண்டு வரோம், எல்லோருக்கும் எல்லாம். அதான் நம்ம அரசுடைய தாரகம் வந்து. ஆனா அவங்க சொன்னாங்க, ஹிந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கல, பயங்கரமான போராட்டம். இந்த 12 வருஷத்துல எங்கேயாவது கொடுத்தாங்களா? யாருக்குமே கொடுக்கல. அப்ப இது எல்லாமே வெற்று வார்த்தைகள் தான். ஏன்னா இந்தியால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, ஏழை பணக்காரன் விகிதாச்சாரம் அந்த அளவுக்கு பெருசா போயிட்டு, கோடீஸ்வரம் போயிட்டு இருக்கான். ஏழை நீங்க தமிழ்நாட்டை வச்சு பார்க்கவே செய்யும். வட இந்தியால பட்டினி சாவி இன்னைக்கு இருக்கும், தமிழ்நாட்டுல இருக்காது. ஏன்னா இங்க ரேஷன் கொடுக்கும் ஃப்ரீயா, வீட்டுக்கு 1000 ரூபாய் ஏதோ ஒரு வழியில கவர்மெண்ட்ல இருந்து வருது, படிக்க கல்வி ஃப்ரீயா கொடுக்கும், இப்படி எல்லாமே வந்து அவங்க ஏதோ ஒரு வழியில வளர்ந்துட முடியும். அங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. 2 நாளைக்கு முன்னால சென்னையில எங்க வீட்டுல ஒரு வாட்ச்மேன், அவன் வட இந்தியாக்காரன், அவன் ஊருக்கு போறான்னு சொன்னான். அப்ப ஒரு அண்ணா, என்னுடைய நண்பர் அட்வொகேட் பேசியிருந்து சொல்லாரு, அமைச்சர் நம்ம எல்லாம் தப்பி பிழைச்சிட்டோம், பிஜேபி காரனால, ஆர்எஸ்எஸ்னால வட இந்தியெல்லாம் தொலைஞ்சே போச்சு. என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஆனா இந்த ஆளுக்கு குடும்பம் எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் 11 வயசு 12 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்து, அது 13 வயசை வச்சு ஒரு குழந்தைங்க கொண்டு தெரிச்சு ஒன்னையும் படிக்க வைக்கிறது இல்லை. ஒரு ஆள் இறந்து போனா டெய்லி பரிகாரம் கழிக்கணும்னு பூஜை. அப்ப ஒரு 2 மாசம் நடக்குமா, அதுக்கப்புறம் தான் அவன் ஆத்மா சாந்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பண்டித்துனா புரோகிதர், பண்டித்துக்கு பணம் கொடுக்கணுமா, 4-5 லட்சம் ஆயிடும். வருஷத்துக்கு 2 பூசை ஊர்ல வைப்பாங்க. இந்த பாவம் அந்த உழைக்கும் வர்க்கத்து 40,000 50,000 ஆளு. அங்க எல்லாம் சம்பளமே கிடையாது. அவங்க இங்க வந்தாலே ஒரு ஃபேமிலிக்கு 18,000 20,000 சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ எப்படி அவங்களோட உழைப்பை எல்லாம் சுரண்டி கல்வி கொடுக்காம அவங்க பாருங்க. நம்ம ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளை, அதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்திருக்கு. குழந்தை திருமணம் நமக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் குழந்தை திருமணமே கிடையாது. எவனாவது ஒருத்தன் 18 வயசாகாத பிள்ளை கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சா உடனே தூக்கி போஸ்கோல போட்டுருவோம். ஆனா 2030 குழந்தை திருமணத்தை நாங்க முற்றிலும் குறைச்சிருவோம்னு மோடி அரசு சொல்லிச்சு. வட இந்தியால அனைத்து மாநிலத்திலையும் முழுமையா குழந்தை திருமணம் இருக்கு. இப்போ ஒரு அறிக்கை அவங்க சொல்லியிருக்காங்க, குழந்தை திருமணத்தை நிறுத்திட முடியாது. ஒரு குழந்தை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை பிறகு நிறுத்தக்கு முடியாத ஒரு அரசு இங்க இருக்கு. ஆனா சொல்லாங்க விஸ்வகுரு. விஸ்வகுருன்னா உலகத்துக்கு குரு. எந்த உலகத்துக்கு குரு? இதெல்லாம் வெற்று வார்த்தைகள். மதத்தை ஜாதியை பயன்படுத்தி நம்ம அணுகுமுறை, நம்ம எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும். ஜாதி மதம் இந்த குப்பை எல்லாம் மனுஷன் உருவாக்கு. ஜாதி ஒண்ணே கிடையாது. இந்தியா தவிர எந்த நாட்டிலையும் கிடையாது. நீங்க எங்க வேணா போய் பாருங்க. உங்க பிள்ளை எல்லாம் வெளிநாட்டுல இருக்குன்னா சொந்தக்காரங்க அவங்க அரைச்சி போய் இருந்துட்டு எந்த நாட்டுல இருக்கப்ப அங்க ஜாதி இருக்கான்னு கிளம்பி இருக்காது. இந்த கேவலமான விஷயம் இங்க மட்டும் தான் இருக்கு. நீங்க நாட்டுல இருக்கிற பசியை பற்றி, பட்டினியை பற்றி, வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி, எதை பற்றியாவது எவனாவது வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால பேசுறா கம்ப்ளீட்டா இந்த பிரச்சனை பற்றி தான் பேசிட்டு இருக்கு. இப்ப வேற பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஜாதி பெருமைன்னு பேசாங்க, காஸ்ட் பிரைடுன்னு. நம்ம அண்ணா பொன் ராதாகிருஷ்ணன் இந்த தமிழிசை எல்லாம் சுத்தி விட்டு இந்து நடாரை எல்லாம் பார்த்து ஜாதி பெருமை, குலப்பெருமைன்னு இல்ல. ஆக நயினார் தேவர் எல்லாம் பார்த்து நம்ம முக்குலத்தவர் நம்ம பெருமைன்னு பேச. கொங்கு மண்டலத்தில் அவர் அண்ணாமலை இறக்கி விட்டு ஜாதி பெருமைன்னு பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஜாதியில எல் முருகன் பாத்தீங்கன்னா அவர் எம்எல்ஏல தோத்து போனாரு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோக்காரு. 3வது நாள் சென்ட்ரல் மினிஸ்டரா போடாரு. எதுக்குன்னா அந்த ஜாதிக்கு நாங்க அடையாளம் தெரிவிக்கணும்னு சொல்லி அவரை விட்டு அருந்ததி ரவளத்தையும் பார்த்து நம்ம ஜாதி பெருமைன்னு பேசிட்டு. அப்ப கம்ப்ளீட்டா அவங்கள்ட்ட இருக்க 2 ஆயுதம், ஜாதி மதம், ஜாதி மதம். ஒரு படி அந்த மக்களை முன்னேற வைக்க விடல. இல்ல உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு நாள் உறுப்பினர் சேர்க்கைக்கு நாங்க உட்கார்ந்துருக்கு. நான் தொடங்கி வைக்க போயிருக்கேன். ஒரு உறுப்பினர் ஃபார்ம் எடுத்துட்டு ஒரு பிள்ளை சேருக்கு வாரம். அவரு 30-32 வயசு இருக்கு. கல்யாணம் சொல்ல வந்துட்டு மக பேர் என்னன்னு கேட்டேன். அவ இதொரு பேரை சொன்ன. பேர் எழுதியாச்சு. பேர் எழுதிட்டு என்ன வேலைன்னு கேட்டேன். அவ பதில் என்ன சொன்ன தெரியுமா? இல்லத்து அரசு. எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சின்னு தெரியுமா? இல்லத்து அரசு. ஒரு வட இந்திய மாநிலத்துல சொல்ல முடியுமா? ஒரு மாநிலத்துல கேளுங்களா நீங்க. ஒரு பொம்பளை நான் இல்லத்து அரசுன்னு சொல்ல முடியுமா? மரியாதை கிடையாது. பாக்க நான் அடிக்கடி போற வர கூட டெல்லி போயிருந்தேன். போக சுவாசிக்க முடியாது, வெளியே வர முடியாது. அப்ப நம்ம ஒரு நல்ல மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய திட்டங்கள் செய்திருக்கோம். நம்ம இந்த 5 ஆண்டு காலம் பல ஆயிரம் கோடிக்கான வளர்ச்சி பணிகள். கன்னியாகுமரியில் போய் அந்த கண்ணாடி பாலம் தொடங்கி நீங்க அப்படி வந்த களியக்காவலையில ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் வர எங்கெல்லாம் என்னென்ன தேவையோ அத்தனை பணிகள் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம சமூக ஒற்றுமை, எல்லா மக்களும் ஒற்றுமையா வாழணும். எல்லா பிள்ளைகளும் படிக்கணும். எல்லா மக்களுக்கும் வறுமை இருக்கக்கூடாது. எல்லா மக்களுக்கும் குறைந்தபட்ச அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கணும்.